இதுக்குள்ள ஏதோ ஒரு சில்லற சத்தம் கேட்குது. ஸோ உள்ளே போகலாம். ஸோ கத்தி வைக்கிறா. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னா எந்த இதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் நான் டெக்கத்தில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேம்பிங் எலக்ட்ரிக்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் கமெண்ட் டவுன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை கமெண்ட் டவுன் பண்ணி சொல்லி கெஸ் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் கெஸ் பண்ண கரெக்ட் தான். எஸ், இது வந்து ஒரு கேம்பிங் டென்ட் டெக்கத்லானோட MH100ன்னு சொல்லி புது மாடல் இது ஆக்சுவலி. அண்ட் இந்த ப்ராடக்ட் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி காமிக்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நிறைய பேர் எனக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பர்சனலாகவே டிஎம் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி இந்த போர்ட்டபிள் ஸ்டாக் வந்து பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டிஎம் பண்ணி அதாவது இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அண்ட் எனி டவுட் ரிகார்டிங் ரைட்டில் என்னோட வீடியோ ரிகார்டிங் எது தான் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் உங்களோட குவாரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். நான் பார்க்கக்கூடிய எல்லா மெசேஜும் நான் கண்டிப்பாக ரிப்ளை. ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு சேனல், வெல்கம் பேக் டு வீடியோ ரைட். காலை சேனல் புதுசாக இப்போ தான் காலை நான் நிறைய ரைடர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ரிவ்யூஸ் அண்ட் அன்பாக்ஸ் வீடியோஸ் பண்ண போகிறேன். இதுவும் ஒரு ரிவ்யூ அண்ட் அன்பாக்ஸ் வீடியோஸ் தான் தமிழில் பார்த்த மாதிரி. ஸோ சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் அதே ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோ போட்ட உடனே ஸோ அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோ போகலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சு. நான் லாஸ்ட் வீக்கில் அந்த வீடியோ பண்ணப்போ நான் வந்து இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் சேம் ஆஸ் யூஷுவல் இது உங்களுக்கு முன்னாடி தான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கணும் ஆசை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் தெரியும், இந்த டெக்கத்லானோட பிராண்டு. ஸோ டெக்கத்லான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்சசரிஸ் வைக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஷாப்னு சொல்லலாம். ஸோ அந்த இதுக்கு நான் போனேன். டெக்கத்லான் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம். ஸோ டெக்கத்லான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அட்வென்ச்சர் ஆக்சசரிஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்சசரிஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் போது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. டெக்கத்லானில் கிடைக்காத பொருளே இல்லை. அண்ட் குவாலிட்டி வந்து டாப் நாச்சாக இருக்கும் டெக்கத்லானில். ஸோ டெக்கத்லான் ப்ராடக்ட் நீங்கள் நம்பி வாங்கலாம். உள்ள ஒன்றும் இல்லை, பாக்ஸ்குள்ளே நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் இங்கே தெரியுது உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டென்ட். ஆக்சுவலி வெயிட்டு ஓகே தான் பாஸ், ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும். 2 கிலோ இருக்கும். ஸோ டென்ட்டை எந்த பக்கத்தில் இப்போ ஓப்பன் பண்ணுறது? இப்போ இந்த மாதிரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. கத்தி வர வச்சிடும். ஸோ வா நைஸ் ப்ராடக்ட். ஸோ பேக்கிங் செம்மையாக இருக்குது. இதுக்குள்ள ஏதோ ஒரு சில்லற சத்தம் கேட்குது. ஆனால் எங்கே இங்கேருந்து பார்க்கல, என்ன இருக்குன்னு தெரியலையே. ஓகே, அந்த கைடு ரோப்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த சைடில் கட்டுறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டென்ட்டை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக உங்களுக்கு பிச் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் அகைன் இந்த டென்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி பிச் பண்ண போகிறேன்னு சொன்னால் காமிக்க போகிறேன். பிகாஸ் நிறைய வீடியோ வந்து யூடியூப்ல எப்படி பிச் பண்ணுறது, டென்ட்டை எப்படி கட்டுறதெல்லாம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 feet ஒரு டால் பாய், ஓகேங்களா? பாய் வேணாம், ஒரு பையன் வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒரு 6 feet டாலான ஒரு ஆள் வந்து இந்த டென்ட்டில் வந்து ஃபிட் ஆகுமாங்களா ஆக மாட்டீங்களான்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கும். நிறைய பேருக்கு வாங்க முன்னாடி செக் பண்ணாலும் எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அந்த டென்ட் வாங்கினேன். இந்த வீடியோவில் அதை தான் முக்கியமாக சொல்ல போகிறேன். பிகாஸ் டென்ட் எப்படி பிச் பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ முழுக்க அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் டென்ட்டு. ஸோ இதுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த கம்பி இருக்கும், அந்த கைட் ரோப் வந்து கட்டி கீழே, அதாவது மண்ணில் அந்த அமுக்கி வைக்கிறதுக்கு. ஸோ அது உள்ளே இருக்குது. ஓகே பாஸ், இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. என்னென்னா இந்த ப்ராடக்ட் வந்து கவர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லலையே. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட 2000 rupees கிட்ட வந்துச்சு. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 rupees சம்திங் போடுச்சு. பட் இப்போ எதுவும் ஆஃபர் எனக்கு தெரியல. திடீர்னு இது வந்து ஒரு 1999 வந்து அவைலபிள் இருந்துச்சு. நான் உடனே வாங்கிட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டென்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சைனீஸ் டென்ட் மாதிரி. ஸோ அதனால் நான் இந்த டென்ட்டை வந்து முக்கியமான ரீசன் என்னன்னா, இது ஆல் வெதர் ஆல் பர்பஸ் எங்கேனாலும் நீங்கள் இந்த டென்ட்டை போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைட் ரோப் கொடுத்துருக்காங்க. 4 சைடு கட்டுறதுக்கு 4 கைட் ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட டென்ட் இருக்குது. நாட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அந்த டென்ட்டோட ஒரு பேசிக் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நைலான் சொல்லாமல் என்னன்னு தெரியல, ஒரு திருப்பால்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரெக்ஸின் ஷீட் அதில் உள்ளது. ஸோ இது வந்து இந்த டென்ட்டோட அந்த ஸ்டிக்கு. ஸோ டென்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது என்னன்னு சொல்லி. இந்த டென்ட்டோட ஸ்டிக்கு, இந்த டென்ட்டோட வந்து மேலே இருக்கிற அந்த அப்பர் கிளாத், அந்த கவர் பண்ணுறது ரெயின் லைனரு,
ஸோ இதுதான் உங்களுக்கு டென்ட்டு. ஸோ இந்த டென்ட்டை பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிச் இன்னொரு இடத்துல லொகேஷன் சேஞ்ச் பண்ணி பிச் பண்ணி ஃபுல் அண்ட் காமிக்கிறேன். உள்ளே எப்படி இருக்கும் பார்க்க, வெளியே எப்படி இருக்கும். ஸோ வாங்க லொகேஷன் சேஞ்ச் பண்ணி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து டெக்கத்லானோட குவெச்சா டென்ட்டு. ஸோ அது வந்து நிறைய பேர் கெச்வான்பாங்க, குவெச்சான்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2% டென்ட்டு. ஸோ அந்த டென்ட் எப்படி பிச் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போகிறது நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அந்த டென்ட்டை நான் பிச் பண்ணிட்டு எப்படி இதில் வந்து ஒரு 6 feet tall பர்சன் படுக்கலாமா இல்லையான்னு சொல்லி இதோட டைமென்ஷன்ஸ் அண்ட் இதில் இருக்கிற சில டவுட், இது வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க டென்ட்டை பிச் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து செம்ம வெண்டியாக இருந்துச்சு நான் வந்து பிச் பண்ணும்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கைட் ரோப் நான் காமிச்சிருப்பேன். இந்த கைட் ரோப் வந்து கட்டி இதில் வந்து நம்ம வந்து அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அது வந்து லேண்டில் இது பண்ணோம். பட் இங்கே பண்ண முடியாது பிகாஸ் இது எல்லாமே சிமெண்ட்டு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி பிச் பண்ணுறது, அதில் இருக்கிற இந்த ஸ்டெம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து என்ன மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, இது வந்து எப்படி டைமென்ஷன் வந்து 10 பத்தாதாங்கிறது நான் பிடிச்சி வச்சுக்கலாம், பறந்துடும். ஏன்னா இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து பிரீத்தபிள் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹை கிரேட் மெட்டீரியல்ஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட வந்து இந்த லைனர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட காற்று உள்ளே போகாது. ப்ளஸ் இது வந்து காற்று அடிச்சுன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து டியூரபிளாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து பிஞ்சுக்கிட்டுலாம் வராது. ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டென்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இதோட டைமென்ஷன்ஸ் வந்து எப்படி ஒரு 6 feet tall பர்சனுக்கு வந்து சூட் ஆகுமா ஆகாதா, அண்ட் உள்ள எந்த மாதிரி இது இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. இந்த என்டையர் டென்ட் பார்த்தீங்கன்னா ஆல் வெதர் ப்ரூஃப். ஸோ நீங்கள் சம்மருக்கு, வின்டர் அண்ட் ரெய்னி சீசன் 3லேயுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏதோ புது வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஸோ டுவெல் ஜிப் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே ஒரு ஜிப் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இது நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயர் தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ஜிப்பை காணாமல் இதோட ஜிப்பு வா இது பறக்குது. உள்ளே வந்து சூப்பராக இருக்குது. நான் உள்ளே கொண்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உள்ளே போகலாம். சாரி, கொஞ்சம் கேமரா ஷேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நான் கையிலே ஷூட் பண்ணுறேன். அண்டு வா ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ். வா குட். நான் ஒரு 6 feet tall. நான் உட்காந்தாலே பாருங்கள் ஹைட்டு தான் இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet tall. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக உள்ளே உட்காந்துருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு பயனா காற்றடிக்குது. இது வந்து பறந்துருச்சுன்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது பாஸ். இதை க்ளோஸ் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா உள்ளே சுத்தமாக காற்று வரல. இந்த மேலே இருக்கிற ரெயின் லைனர் எடுத்தால் மட்டும்தான் காற்று வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைனர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அந்த இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெக்ஸினில் இருக்குது. ஸோ அது எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சுத்தமாக லீக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மழையில் வந்து ஒரு வாட்டி கேம்ப் பண்ணி பார்ப்போம். பட் இந்த காற்றுக்கே வந்து தூக்குது. பறந்துடாமல் நைட்டு படுத்து கிடந்து காலைல பறந்துட்டோன்னா எங்கே இருப்போம்னு தெரியாது போல இருக்குது. அந்த மாதிரி வந்து காற்று அடிக்குது. ஸோ அந்த ஐ ஹோப் அந்த சைடில் இருக்கிற அந்த அது பேர் என்ன, கைட் ரோப், அந்த கைட் ரோப்லாம் கட்டிட்டா வச்சுக்கோங்களேன். ஸோ பறக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சும்மா நான் சொல்கிறது ஓப்பனாக டென்ட் வந்து வெறும் கீழே எதுவுமே நான் வந்து சப்போர்ட் கொடுக்காம அப்படியே டென்ட் இருக்குது. ஸோ காற்று அடிக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பறக்கிற மாதிரி ஒரு பேராஷூட் மாதிரி ஆகிடுது. ஸோ கை ரொம்ப வலிக்குது. நான் கேமரா வந்து திருப்பிக்கிறேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கேம்ப் லைட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் இருக்குது. ஸோ இந்த பின்னாடி இருக்கிற லைனில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு சூப்பரான ஒரு வென்டிலேஷன்ஸ் வரும். அண்ட் அது இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஏதாவது திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ உள்ளே இருக்க இன்டீரியர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ மொத்த டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்டெம் உள்ளே வந்து தெரியும். அதாவது இதுக்குள்ளே ஒரு ஸ்டெம் இருக்குது. நான் காமிக்கிறேன். அந்த ஸ்டெம்மோட சப்போர்ட்டில் தான் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட்லாம் நிற்கிது. ஸோ குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வெளியே இருக்கிறத வந்து நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் நினைக்கிறது. ஸோ இந்த மாடலோட இது பார்த்திங்கன்னா டிகாத்லான் குவெச்சா MH100. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட் என்னன்னா, இந்த டென்ட் வந்து 6 feet பர்சனுக்கு செட் ஆகும் ஆகாதா சொல்கிறதுக்காக தான் நான் வீடியோ பண்ணது மெயின் ரீசன். பிகாஸ் இந்த டென்ட் பிச் பண்ணுறது, டென்ட்டோட ரிவ்யூ சொல்கிறதுலாம் நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் 6 feet பர்சன் ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஹைட் இருக்கிற பர்சனுக்கு செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக 5'5" இல்லை 5'9", 5'8" எல்லாருக்குமே செட் ஆகும். ஸோ ஈவன் எனக்கு தெரிஞ்சு இது வந்து 6.34 ஹைட் இருக்கிற டால் பர்சன் கூட கண்டிப்பாக செட் ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஆள் ஸ்டே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் மினிமம் லக்கேஜ்னா நீங்கள் 2 பேர் இங்கே வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணி கொஞ்சம் கன்ஜஸ்டாக
ப்ரெஷராக இருக்கும், கொஞ்சம் சஃபிகேஷனாக இருக்கும். பிகாஸ் ட்ரெயின் லைனில் போட்டிங்கன்னா 2 பேர் உள்ளே இருக்க முடியாது, ரொம்ப சஃபிகேஷனாக இருக்கும். சிங்கிள் பர்சன் இருந்தாலே கொஞ்சம் அதிகமாக வந்து உங்களுக்கு ஹீட்டாக இருக்கும். குளிர்காலத்தில் அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தெர்மல் லேயராக இருக்கும். பிகாஸ் வந்து இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ப்ரீத்தபிளாக இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குது. காற்றடிச்சாலே பாருங்கள் இப்போ வந்து ஆடிட்டு இருக்கு, நான் அதுமாதிரி கட்டலை, நான் உட்காந்தனால மட்டும் தான் நிற்கிது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் வந்து என்ன வென்டிலேஷன் என்ன கிரேட்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2000 rupees வாங்குறதுக்கு வர்த்து. கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கிள் பர்சன் வந்தீங்கன்னா 2% டென்ட் வாங்க. அண்ட் கம்மியாக இருக்கிற அந்த 700 rupees டென்ட்லாம் நீங்கள் வாங்கலாம், நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல. இப்போ வாங்கலாம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மவுன்சூன் ரைட் நீங்கள் பண்ணல, மவுன்சூனில் அதாவது மழை காலத்தில் நீங்கள் வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ண மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி டென்ட் வாங்கலாம். நீங்கள் வந்து வெளியே சும்மா போய் ஸ்டே பண்ணிக்கலாம். பட் கீழே இருக்க இந்த மெட்டீரியல் வந்து இந்த இவ்வளோ வந்து கிரேடாக இருக்காது. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிரேடாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் சின்னதாக கல்லுப்பட்டா கூட வந்து கீழே வந்து ஹோலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹோல் ஆகிடுச்சுன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது இன்செக்ட்ஸ் வரலாம், இல்லை கீழே வந்து கொஞ்சம் மாய்ஸ்சராக இருந்துச்சுன்னா அப்படியே தண்ணி வந்து உறிஞ்சிடும். சேம் என்னன்னா அந்த டென்ட் வாங்கலாமா வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% வாங்கலாம். ஆல் வெதர் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரான டென்ட் அண்ட் வந்து பைசா வசூல்னு சொல்லலாம் அந்த டென்ட் வாங்குனீங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரப்போது கேம்பிங் ஸ்டோ வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக ஐகாலில் போய் செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா கேம்பிங் அண்ட் குக்கிங்கோட சேர்த்து ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரூஃப் டாப் மாதிரி ஒரு இது ட்ரையல் பார்க்கலாம், தென் அதுக்கப்புறம் வெளியே போய் பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஒரு கேம்பிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணா கண்டிப்பாக கமெண்ட் ஆன் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் அபவுட் டுடே. தேங்க் யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் த டே. I'll see you in the next short. Take care and do what you love. Boom.